வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தீபாவளியை சேஃபாக சிறப்பாக கொண்டாடி முடிங்க. இன்றைக்கி திரை விமர்சன நிகழ்ச்சியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நீலம் புரொடக்ஷன் பா ரஞ்சித் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் மற்றும் பருத்திவீரன் டைரக்டர் அமீர் சார், பசுபதி அண்ணன், லால் சார் மற்றும் ஹீரோயினி அனுபமா மற்றும் பலர் நடித்துள்ள பைசன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ துரு விக்ரம் கபடி தான் அவருக்கு பெரிய ஆம்பிஷனாக இருக்குது. கபடியில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நினைக்காரு. சிம்பிளாக கதை ஒன்றும் பெருசாக இல்லைங்க. கீழுள்ள ஒருத்தன் அவன் ஆசையை எப்படி நிறைவேற்ற முடியுது, அதுக்கு எவ்வளோ தடங்கல்கள் வருது அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிற படமாக இருக்குது. எவ்வளோ தடங்கல்கள் வந்தாலும் திறமை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடையக்கூடிய இடத்த கண்டிப்பாக அடைய முடியும் என்பதை எடுத்துக்காட்டுற ஒரு படமாக பைசன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. படத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்த்துருவோம். துரு விக்ரம் சார் எவ்வளோ உழைப்பை போடுவாரோ அதுக்கு துளியும் குறை இல்லாமல் துரு விக்ரம் அவர்களும் நடிச்சிருக்காரு. அவற்றிருந்து வருங்கால டைரக்டர்ஸ் இந்த உழைப்பை எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதில் தான் இருக்குது. அவருடைய உழைப்பு, ஆக்டிங் இந்த படத்துக்கு அவ்வளோ பாசிட்டிவாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் ஹீரோயினி அனுபமா அவங்க எப்படி இந்த கேரக்டர் நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இந்த ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. அவங்க மாரி செல்வராஜ் சாரோட ஃபஸ்ட்டு படத்துலேயே நடிக்கக்கூடியது, பரியரும் பெருமாள்லேயே. அப்போ டேட்டு அந்த பல ப்ராப்ளத்தினால நடிக்க முடியாமல் இருந்துச்சு. அதனால கையில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் அவங்களுக்கு இந்த பைசன் படம் கிடச்சிது. அது மூலிமா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கேரக்டர் எப்படி நடித்தாங்க என்பதை எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்தது அமீர் சார். ஒரு டேரக்டர்ஸ் எல்லாருமே பொதுவாக ஆக்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஆக்டிங் தத்ரூபமாக வரும். அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு அதை ஆக்டிங் நமக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி அமீர் சாரோட நடிப்பு அந்தளவுக்கு அருமையாக நம்மளோட கனெக்ட் ஆணுச்சு. ஸ்போர்ட்ஸை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் விரும்பிகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மியூசிக்கும் படத்தில் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே தியேட்டருக்குள்ளே கேட்க அருமையாக இருந்துச்சு. மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் படத்தில் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, மாரி சாரோட பழைய படங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை. அவரோட கெரியரில் இந்த படம் ஒரு சுமாரான படம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வைக்கு தோணுது. 2-3 இடங்களில் அந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ணுறாங்க என்பதை தெளிவாக நம்மகிட்ட சொல்லாமல் விட்டுட்டாரு. அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக நான் நெகட்டிவாக பார்க்குறேன். ஓகே, ஓவரால் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் விரும்பிகள் அனைவரும் படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம், ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னு சொல்லலாம். மாரி செல்வராஜ் படத்தை எதிர்பார்த்து இந்த மூவிக்கு போவாங்க. ஸ்போர்ட்ஸ் படங்கிற எண்ணத்தில் போங்க. அந்த அளவுக்கு படம் ஒர்த்தாக இருக்கும். ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 10க்கு 7 மார்க்குகள் கொடுக்கலாம். அதுக்கான எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த பைசன். ஓகே, டூடு மூவியோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனல் பேஜை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.